ஏன்னா சனி பகவான் நகர்ந்துட்டாரு, ராகு வர போறாரு 18ஆம் தேதி. இந்த மே மாசத்துல இருந்து நமக்கு என்னங்க குரு சப்போர்ட் பண்ணுவார? சூப்பர் சப்போர்ட்டுங்க. ராகு வந்துட்டாருங்க, பிரச்சனையை கொடுப்பாரா? வெளிநாடு வெளியூர் போகக்கூடியது, அலைச்சல்கள், பயணம் சார்ந்த விஷயத்துல கண்டிப்பா சின்ன சின்ன தடை தாமதம் கொடுப்பார். ஏழரை சனி 2ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்பதான் விடுபடுமா, இதுல இருந்தே பிரச்சனைகள் நீளுமா, குறையுமா அப்படின்னு ஜனன ஜாதகத்தை அவசியம் பார்த்துக்கணும். ராகு நிறைய அலைச்சல்களை கொடுக்கும், மருந்து மாத்திரையை சாப்பிட வைக்கும், அப்பாவுக்கோ அப்பா வழியிலேயே கொஞ்சம் உடம்பு தொந்தரவை கொடுக்கும். கவனமாக பார்த்துக்கணும். உடனே போய் மருத்துவரை அணுகி என்ன விஷயமோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்குங்க. அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. கேம் சேஞ்சர் சேனல் நேயர்கள் அனைவருக்குமே குருவுடைய துணையும் குருவுடைய அருளும் கிடைக்க பெறட்டும். ஏன்னா நம்ம பேசக்கூடிய தலைப்பு குரு பகவானுடைய பெயர்ச்சி. எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சுபகிரகத்துல குரு பகவான்னா ஒரு ஹாப்பிங்க. ஏன்னா குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியது, தனத்துக்காரகன், திருமண தடையை விளக்கக்கூடியவர், மேலும் அனைத்து சுபகாரியங்களும் நடத்தக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவானே. அப்ப 9 கிரகத்திலையும் நமக்கு எந்த பாவகத்துல போய் குரு அமர்ந்தாலும் அது சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். ரிஷபத்தில் இருந்து காலதேவனுக்கு 2ஆம் பாவகம், ரிஷபத்தில இருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் மிருகஷீடம் வழியாக பிரவேசிக்கிறார். குரு கொடுக்க கோடி நன்மைங்க. அதாவது வியாழன் நோக்கு அப்படிம்பாங்க. அப்பேற்பட்ட குரு பகவான் என்னென்ன ராசிக்கு என்னென்ன நல்ல பலன், என்னென்ன கஷ்டம் கொடுப்பார், அல்லது அவர் என்னென்ன விஷயத்த தடை தாமதம் கொடுத்து அதுக்கப்புறம் நல்லது செய்வார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். குரு பெயர்ச்சி அப்படிங்கும்போது குரு பகவான் தனத்துக்காரகன் சொன்னோம். அதே போல கல்வியை தொடர்ந்தும் தொழிலை படிக்கிறதுக்கு, தொழில் கல்வியை எடுக்கிறதுக்கு, தொழில் சார்ந்த விஷயத்துக்கு, திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு புத்திரக்காரர்னு சொல்லக்கூடியவரும் குரு தாங்க. குரு விசேஷம் அப்படிங்கும் பொழுது அந்த குரு நல்ல இடத்துல இருந்தாதான் அவங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக உயரும். 12 பாவகத்துல முதல் பாவகம் லக்னத்துல குரு இருந்தா அவங்க ஒரு விசேஷ அமைப்பு உண்டு. இது போல பாவகம் தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இன்னும் நல்ல சிறப்பம்சம். என்னதான் பாவகத்துல இருந்தாலும் குரு அமர்ந்த இடம் பால் அப்படின்னு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்கு. இதெல்லாம் நமக்கு மூல நூல்ல கொடுத்துருக்கக்கூடிய விஷயம். அப்ப ஜாதக பலன்லையும் நமக்கு அஸ்ட்ராலஜில சொல்லக்கூடிய அமைப்பிலையும் இந்த கோச்சார கிரகத்துடைய பயணத்தை வைத்து ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் இந்த வருஷம் மேன்மை அடைஞ்சுக்கலாம், என்னென்ன விஷயம் நம்ம தேடுறோம், அதுக்கெல்லாம் விடை கிடைக்குமா அப்படின்னா குரு சப்போர்ட் பண்ணா எது வேணாலும் கிடைக்கும். விருத்தி பண்ணி கொடுத்துட்டு போகார். அப்ப 5, 7, 9 அப்படிங்கிறது சிறப்பான பார்வை குரு பகவானுக்கு. அதே 2, 11 அரை பார்வை அப்படிம்பாங்க. மிதுனத்துக்கு உபயராசிக்கு வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி எந்தெந்த விதத்துல மேசம் முதல் மீனம் வரை என்னென்ன பலாபலன்கள், எந்த பாவகத்தை பார்க்கிறார், அதனால உங்களுக்கு என்ன உபயோகம் அப்படிங்கிறத விட பரிகாரத்தோட நம்ம வரிசையா உங்களுடைய சேனல்ல வரக்கூடிய அனைத்து ராசிக்கும் பாருங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா உறவுகளும் இருக்கும். அப்ப எல்லாரும் ஒவ்வொரு ராசியில இருப்பீங்க. லக்னத்துக்கும் இது பேசும். சோ ராசியை தான் நம்ம நகர்வு பொறுத்து இந்த கிரகத்துடைய நகர்வுகளை வைத்து நம்ம பலன் சொல்றோம். கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது பெயர்ச்சி ஆண்டுதோறுமே பெயரக்கூடியதான் குரு பெயர்ச்சி. அப்ப இந்த குரு பெயர்ச்சி ஓராண்டு நமக்கு என்னென்ன பலன் கொடுக்கும், நம்ம என்ன பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நல்ல ஒரு பரிகாரத்துடன் சொல்றோம். மேச நேயர்ல இருந்து மீனம் வரை பார்த்துக்குங்க. உங்க உறவுகளுக்கும் நட்பு வட்டாரத்திற்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்கலாம். சரிங்களா? மேற்கொண்டு உங்களுடைய ஜாதக கட்டத்துடைய முழு பலனையும் பார்த்துக்கணும். மற்ற கிரகங்கள் ஜனன ஜாதகத்துல எப்படி இருக்கு, அதே போல தசா புத்தி நம்ம குரு பயிற்சி சப்போர்ட் கொடுக்குதுங்கிறத நம்ம கேட்டுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் 100க்கு 100 பலாபலனை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வருது, நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கலாம். ஒவ்வொரு பதிவிலும் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.
கும்பராசி நேயர்களே, குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் 2025? ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஏன்னா சனி பகவான் நகர்ந்துட்டாரு, ராகு வரப்போறாரு 18ஆம் தேதி. இந்த மே மாசத்துலேருந்து நமக்கு என்னங்க குரு சப்போர்ட் பண்ணுவார? சூப்பர் சப்போர்ட்டுங்க. ஏன்னா கும்பம் அப்படிங்கிறது ஒரு குபேரத்தனம் இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும், ஆசை அதிகமாக இருக்கும். எதையுமே பேராசைப்பட வேண்டாம், ஆனால் நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்க கூடிய அமைப்பு. ஏன்னா 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் சொந்தக்காரர் குரு, தனுஷுக்கும் மீனத்துக்கும். அவரு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற இடம் மிதுனம். மிதுனத்துக்கு பிரவேசிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் பார்வையாக உங்க இடத்த தானே பார்க்கிறார். ராகு வந்துட்டாருங்க, பிரச்சனையை கொடுப்பாரா? வெளிநாடு வெளியூர் போகக்கூடியது, அலைச்சல்கள், பயணம் சார்ந்த விஷயத்துல கண்டிப்பா சின்ன சின்ன தடை தாமதம் கொடுப்பார். ஆனா நல்லதையே செய்வார். இந்த முஸ்லீம் தொடர்புலாம் உங்களுக்கு வரும். லக்னத்திலேயோ ராசியா இருந்துச்சுன்னா கும்பம் கண்டிப்பா தலை பிரச்சனை வருது, கண் சார்ந்த பிரச்சனைகள், சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை கொடுக்கும். ஏன்னா 7.5 சனி 2ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்பதான் விடுபடுமா, இதுல இருந்தே பிரச்சனைகள் நீளுமா குறையுமா அப்படின்னு ஜனன ஜாதகத்தை அவசியம் பார்த்துக்கணும். அப்ப ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலவித நமக்கு பார்வையினால கிடைக்கக்கூடிய காலகட்டமாக குரு உங்களுக்கு பார்வை ஒரு சப்போர்ட், அப்பாடா ஒரு நிம்மதியை கொடுக்கும். ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, மெயினா டெஸ்ட் பேபி மருத்துவர் அணுகி இத்தனை நாளாக நாங்கள் நிறைய பார்த்துட்டோம், நிறைய மெடிசன் எடுத்துக்கிட்டோம், இதுவரையுமே நாங்கள் இந்த டெஸ்ட்டில் கிடைக்கல அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அதுவும் நீங்கள் எதிர்பார்த்த ஆணோ பெண்ணோ என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த குழந்தை உங்களுக்கு கும்பராசி நேயர்களுக்கு கொடுப்பாங்க. குதூகலமான புதிய வரவு உண்டு, அதற்கான முயற்சி எடுக்கணும். ராகு நிறைய அலைச்சல்களை கொடுக்கும், மருந்து மாத்திரையை சாப்பிட வைக்கும், அப்பாவுக்கோ அப்பா வழியிலேயே கொஞ்சம் உடம்பு தொந்தரவை கொடுக்கும். கவனமாக பார்த்துக்கணும். உடனே போய் மருத்துவரை அணுகி என்ன விஷயமோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்குங்க. அதே போல் நிலம் சார்ந்த விஷயம், என்ன நிலம் வாங்கியிருக்கீங்களோ அல்லது கிரயம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இதுலாம் நீங்கள் கவனமாக இருந்து எடுக்கணும். ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, வெளிநாடு தொடர்பு பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் சில அலைச்சல்கள் உண்டு. உழைப்புக்கான ஊதியம் சின்ன சின்ன தடைகளை கொடுத்து தான், அதுக்கப்புறம் ஒரு தடுமாற்றத்தை கொடுத்து தான் ஒரு விருத்தியை கொடுப்பார். அப்போ பார்க்கக்கூடிய பார்வை பல விஷயங்களும் பல கோணங்களையும் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத குரு பகவான் காத்துக்கிட்டு இருக்கார். கலைத்துறை இசைத்துறையில் இருக்கக்கூடியவங்களும் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கும் சூப்பருங்க. கும்பத்துக்கு தான் சூப்பர் அப்படிமே. ஏன்னா ஜென்ம ராகு என்னன்னா குருவே பார்க்கறதுனால ஒரு குபேரத்தனம் உண்டு, கோடீஸ்வர யோகம் உண்டு, குருட்டு அதிர்ஷ்டம் உண்டு, இத்தனையும் சொல்லலாம். ஏன்னா குரு ராகுவோடையோ குரு கேதுவோடையோ சேர்ந்தா அதுக்கு பேர் குரு சண்டால யோகம்னு உண்டு. இந்த மாதிரி சாஸ்திர நூல்களில் சொல்லி வச்சிருக்காங்க. சில தடை தாமதத்தை கொடுக்கறது கேது, ராகு பிரம்மாண்டமா வளர்த்தி விட்டு போயிடும். அப்ப ஒரு பிரம்மாண்டமா பிரபலியமா இந்த படம் எடுத்தவங்க டாப்பா ஓடிடுச்சு அப்படிங்கிறதும் வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கும்பராசி நேயர்கள் பயப்பட வேண்டாம். 2ஆம் இடத்துல சனி, வாக்கு கொடுக்கறதுல பேச்சில் அதுல மட்டும் கவனமா இருங்க. நீங்க என்ன பேசுறீங்க, யார்கிட்ட பேசுறீங்க, என்னென்ன பேசணும், இதுக்கு மட்டும் ஒரு ட்ரைனிங்கே எடுத்துக்கோங்க. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பத்திலையும் பட்டும் படாம இந்த வேலையை செஞ்சோமா, இப்படி நம்ம உத்தியோகத்துக்கு போனோமா அப்படின்னு குடும்பத்திலையும் கவனமா பேசுங்க போதும். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்யணும்னாலும் சப்போர்ட் பண்றார் குரு. தாராளமா தொழில இறங்கி வேலை செய்யலாம், வெளிநாடு வெளியூர் போகலாம். இசைத்துறை கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதே போல சினிமா துறையில இருக்கக்கூடிய நடிகர்கள், அதை மீடியாவில் இருக்கக்கூடிய யாருக்குமே ஒரு நல்ல வாய்ப்புகள், பட வாய்ப்பு வெளிநாடு சார்ந்து கிடைக்கும். நல்ல ஒரு ஆர்டிஸ்டோட சேர்ந்து நடிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் காத்து கிடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு நம்மளுடைய வீடு, வண்டி, வாகனம், போகக்கூடிய போக்குவரத்து இதில் எல்லாம் கவனம் தேவைதான். உடல் ஆரோக்கியம்னா சின்ன சின்ன காய்ச்சல், இந்த வைரல் ஃபீவர், இது மாதிரி உபாதைகள் அப்படின்னா வைரஸ் வரும், அதில் மட்டும் கவனம் தேவை. ஒரு தண்ணி பாட்டிலை வாங்கி குடித்தாலும் சரி, நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டுலையும் சரி, விழிப்புணர்வோட என்ன சாப்பிட்றோன்னு கவனித்து சாப்பிடுங்க, நேரத்திற்கு சாப்பிடுங்க. கும்பராசி நேயர்களுக்கு குரு பகவான் கொட்டி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ மேற்கொண்டு நமக்கு என்னன்னா வீண் அலைச்சலை தவிர்க்கணும். எதற்காக முடிவெடுக்கிறோம், எதுக்கு போகிறோம், எங்கே போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் கவனம் வேணும். கும்பராசி நேயர்களுக்கு
பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலை மீது உச்சி மீது இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் இருக்கார். அந்த விநாயகரை போயிட்டு ஒரு தடவை சேவிச்சுட்டு வந்துருங்க. அவருக்கு ஒரு தேங்காய் வாங்கி அர்ச்சனை பண்ணிட்டு உங்களுடைய பெயர் நாமம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்க. விசேஷமாக இருக்கும். புற்று அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்க இருக்குன்னு பாருங்க. உங்க தெருவில் இருக்கலாம், ஊர்ல இருக்கலாம், எந்த இடத்துல புற்று அம்மன் அப்படிங்கிற பேர் நாமத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு அபிஷேக ஆராதனை உங்களுடைய நட்சத்திரம் அன்னைக்கோ அல்லது நீங்க பிறந்த மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல ஒரு அபிஷேக ஆராதனைக்கு அந்த கோயிலுக்கு ஒரு நாள் கட்டளைக்கு என்னென்ன வேணுமோ அந்த பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து ராகுவுடைய ஜென்ம ராகுவையும் குரு பகவானுடைய பார்வையை ஒரு விசேஷமான பார்வையாக நமக்கு ஒரு சுபகாரியம் நடத்தி கொடுக்கணும்னு வேண்டுதல் பிரார்த்தனை வைங்க. மேற்கொண்டு ஜாதகத்துடைய முழு பலனை தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வருது, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.